புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் எம்எல்எம் இஸ்புல்லா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இதற்கான வைபவம் கொழும்பில் உள்ள மீள்குடியேற்ற அதிகார சபையில் நடைபெற்றது. இன்று வடகிழக்கு பகுதிகளில் பார்க்கும் பொழுது முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலும் மன்னாரிலும் பல முஸ்லீம் பிரஜைகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் இது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஹிஸ்புல்லா அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். நான் என்னால் முடிந்த உதவிகளையும் அவர்களுக்கு கொடுத்து தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இலங்கை வாசிகள் என்ற அடிப்படையிலே இலங்கை ஒரு ஒரு நாடாக வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜனாதிபதியும் எங்களுடைய கௌரவ பிரதமருடைய நோக்கம். அதனால் பழைய நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சலுகைகளை கொடுத்து எல்லோரும் இந்த நாட்டிலே இலங்கை வாசிகள் என்ற அடிப்படையிலே முக்கியத்துவம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.